லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எடப்பாடி அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைலாம் நடக்காமல் இருந்துச்சா இல்லை இதே மாதிரி நடக்காமல் இருந்துச்சா? அதெல்லாம் பரவாயில்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நியூஸில் அன்னன்னைக்கு பார்க்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் சேஃபாக இருந்துக்கிறணும். ஏதாவது எல்லா இடத்துலையும் நம்ம எங்கே போகிறதோ எல்லா இடத்துலையுமே கேமரா இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே சட்டப்படி நடக்குது. அது நம்ம சட்டப்படி நடந்தால் நம்மளுக்கு ஆள் தேவையே இல்லைம்மா, எதுவுமே பாதுகாப்பே தேவையில்லை. நம்ம கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஆளும் அது மாதிரி கரெக்டாக இருக்கணும். இருந்தாங்கன்னா சட்டப்படி எதுவுமே தேவையில்லை, கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம். எந்த ஆட்சிக்கு வந்தாலுமே எந்த ஆட்சி இது அரசாங்கத்தை பொறுத்தோ இதை பொறுத்தோ கிடையாது, மக்களோட மனநிலையை பொறுத்து தான். சட்டம் ஒழுங்குன்றது சட்டத்தை மீறது யார்? மக்கள் தான் மீறுறாங்க. அவங்கவுங்க தங்களுடைய இதை நினச்சிட்டு ஒழுங்காக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது அரசியலுக்காக சுட்டி காட்டுறதெல்லாம் இது அவங்களுடைய வேறு வேலை கிடையாது. அதனால் மற்றபடி சட்டம் ஒழுங்குன்றதை பொறுத்தவரை அவங்க கடமையை செய்துட்ருக்காங்க. அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்துட்ருக்கு, போலீஸ் தன்னுடைய கடமையை செய்துட்ருக்கு. மக்கள் சார்ந்து இருக்கவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சு தான் சட்டம். ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான், இது பண்ணுறான், அரசாங்கம் சொல்லுதா இல்லை போலீஸே சொல்லுதா கொள்ளை அடிச்சுட்டு போகிறன்னு சொல்லிட்டு? அது நடைமுறையில் எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயும் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் நடக்கிறது. எல்லாம் அது அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மக்களாக தங்களுடைய இதை அனுசரித்து அவங்க ஒழுங்காக நடந்துக்கினா, அதே சமயத்தில் போலீஸோட இது அவசியம். சட்ட ஒழுங்கு எப்பவுமே சரியில்லாது இல்லையம்மா. அவர் கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறார். எல்லாமே பெண்களுக்கு தேவையானது, பசங்களுக்கு தேவையானது எல்லாமே இப்போது எல்லா காலேஜ் பசங்களுக்கு எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காரு. சட்ட ஒழுங்கு என்ன சரியில்லை, எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துன்னு இருக்குது. அது அவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதனால் அவங்க எது சொன்னாலும் மக்கள் இதுல கருத்தில் போய் விடாது. ஏன்னா இவர் செஞ்சு தான் இருப்பார். இப்போ 3 ஆட்சியில் என்ன நல்லது செய்யலை, எல்லாம் நல்லது தானே செஞ்சுருக்காரு. அதனால் எந்த ஒரு குறையும் கிடையாது. தேவையில்லாதவனு போய் லவ் பண்ணுறது, ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் இதெல்லாம் பண்ணிட்டா இதுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஒரு பெண்களுக்குமா பாதுகாப்பு கொடுப்பாங்க? நாங்கள்லாம் கொடுத்தா வயசாக வாழ்ந்தேன், நான் கொடுத்தா அந்த குயின் மேரிஸில் படித்தேன், 5கெல்லாம் உள்ளே இருக்கணும், இல்லைன்னா செருப்பில் அடிப்பாங்க. அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுன்றது அது வேற கதை. பெண்களோட கதையே வேற. ஆண்களை நம்பிடலாம், பெண்களை சுத்தமாக நம்ப முடியாது. அவங்க நேர்மையாக ஒழுங்காக, ஏன்னா இப்போ பிடிக்கிறது ஹெல்மெட்டு இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலருங்க செய்கிற தவறுகளில் இது எல்லாரையும் பழி எல்லாரு மேலேயும் விழுது. இன் ஜென்ரல் சட்ட ஒழுங்கு எல்லாமே சரியாக தான் இருக்குது. இது அவர் எடப்பாடினா அவர் ஆட்சி காலத்தில் எல்லாமே ஒழுங்காக நடந்துதாம்மா? ஏடிஎம்கே காலத்தில் எல்லாம் நடந்துதா? ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலையா? இன்னொருத்தர் சுட்டி காட்டு தான் செய்வாங்க. அதனால அவருடைய தொழிலை அவர் செய்துட்டு போகிறாரு. இப்போதைக்கு சும்மா இருக்காரு, செய்துட்டு போட்டோம். அப்படியெல்லாம் இல்லைம்மா. இவரெல்லாம் எப்போ வந்தவர்? திமுக ஆட்சி அவருக்கு முன்னாடி வந்தது. இவர் எப்போ வந்தார்? அதெல்லாம் சும்மா அவர் எதிர்க்கட்சி ஓட்டு வாங்குறதுக்காக அப்படி சொல்றாரு. ஆமா, அவர் அடுத்து ஓட்டு வாங்கணும்ல, அதுக்காக அவர் பேசுவாரு. அதனால அரசெல்லாம் குறை சொல்ல முடியாது, நம்ம தான் சேஃப்டியா இருக்கணும். ஆமா, அரசெல்லாம் குறை சொல்ல முடியாது. அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கொடுக்க தான் செய்யறாங்க. ஆமா, இல்லம்மா, அதாவது ஒரு காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு எப்படிமா கொடுக்க முடியும்? காட்டுக்குள்ள திருடிட்டு போறாங்க, பிளான் பண்ணி திருடிட்டு போறாங்க, ஒரு 10 பவுனோ 20 பவுனோ கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க. அதுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்ன செய்ய முடியும்? அது இவங்க எல்லா குற்ற வழக்குகள் எல்லாமே பதிவாகி அவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்க நடவடிக்கை எடுத்த அப்புறம் அவங்களுடைய எப்படினாலும் திருட மாட்ட தான் செய்வோம், எல்லா வகையிலையும் மாட்ட தான் செய்வோம், ஒரு நாளைக்கு மாட்ட தான் செய்வோம். ஆமாம், எல்லாம் குறைச்சின்னு தான் வந்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் அப்படி குறைச்சின்னு தான் வந்துருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்தையும் ஒதுக்கின்னு தான் வராங்க. அதனால் இந்த ஆட்சி எப்படி குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் யாராவது ஒருத்தர் எதிர்கட்சிக்காரரும் குறை சொல்லின்னு தான் இருப்பாங்க. அது அவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது யாரும் இது பண்ண முடியாது. அவங்க கட்சிக்கு வரும்போது தான் அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க சொன்னாங்கன்னா அதை எடுத்துக்குவாங்களா? யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆட்சியை சம்மந்தப்பட்டது இல்லை, இதெல்லாம் ஆட்சி சம்மந்தப்பட்டில்லை. இது மக்களோட மனநிலையை சம்மந்தப்பட்டது. அவங்க எப்படி ஆளாக இருக்காங்க, எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க, இதே அரசாங்கங்க தான் எல்லாத்தையுமே உருவாக்குது.
எல்லாத்துக்கும் வழி காட்டுறது அவங்க தான். அதனால இது மக்களை இது எடப்பாடி சொல்கிற மாதிரி இது சொல்கிற மாதிரியெல்லாம் இது ஏற்றுக்க முடியாது. அவர் தான் சொன்னேன்ல சும்மா இப்போதுக்கு அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைல்லம்மா, எதுனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் இல்லை, இது பண்ணி எதுனா செய்ய வேண்டியது தான். ஆமாம், அவர் வந்து ஓட்டுக்காக தான் சொல்கிறாருமா, வேற ஒன்றும் கிடையாது. அவர் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருந்துச்சா? எவ்வளவோ பிரச்சனை, நம்ம கொரோனா பிரச்சனை எல்லாம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தோம், நம்ம மக்களாக நம்மளே சந்தித்தோம். எப்பண்டா இந்த ஆட்சி மாறும்னு இருந்தாங்களா இல்லையா? கொரோனா டயத்தில் நீங்களே பாருங்கள், அப்போல்லாம் வந்து அவர் எங்கே இருந்தார்? இங்கே தானே இருந்தார். அவர் அதை ஏன் செய்யலை? ஸ்டாலின் அளவுக்கு அவர் செய்யலையே. ஒரு சூப்பர் பக்காவாக நடத்துறாரு ஸ்டாலினும் உதயநிதியும், எல்லாம் பக்காவாக நடத்துகிறோம், எந்த குறையும் இல்லை. ஆட்சி கன் ஆட்சி. ஆனால் பாதுகாப்புன்னு கேட்குறது வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஒருத்தருக்கும் பாதுகாப்பு போட அவருன்னா சொல்லு, அவருக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதனால ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு குடும்பம் எல்லாம் திட்டுக்கு நான் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நாடு பக்காவாக ஆட்சி சூப்பர் கன்னு மாதிரி செய்கிறாரு. அடுத்த 10 வருஷமா 5 வருஷமா அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். எடப்பாடியை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல. ஆட்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டோம், அப்புறம் திருப்பி அதை நல்லா இருக்குதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுலேயே எல்லாம் அடிக்கும் போதில்லை. அவர் எப்பவுமே அது போல தான் பேசின்னு இருப்பார். அவர் எப்போ பேசி என்னத்த நடந்திருக்காரு? அவர் அந்த கட்சிக்காரங்களே அவங்கள ஒதுக்குறாங்க, அந்த கட்சிக்காரங்களே அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்லையே, அவங்கள ஒதுக்கி தானே வச்சுருக்காங்க. இவர் சரியில்லைன்னு தானே அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுதான். அது எந்த பாதுகாப்பை கொடுத்தாரு? பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் டாக்டர் எல்லாரையும் சாவடிச்சாரு, பாதி உயிரை சாவடிச்சாரு. டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது ஜாதி வாரி சமயம் கோர்ட்டு 24ஆம் தேதி நடக்குதுன்னா 23ஆம் தேதி என்ன பண்ணாரு? மருந்து தூவுறோம், யாரும் வெளியே வராதுன்னாரு. ஏன் அந்த கேஸை நடத்த விடுறதானே சொல்லி எல்லா மக்களுக்கும் அது அதுதான் பொது. அத்தியே சாவடிச்சாரு. அந்த கேஸ் திங்கக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமையே வெளியே வர வேணான்ட்டாரு. எந்த ஆட்சிக்கு வந்தாலுமே எந்த ஆட்சி இது வந்து அரசாங்கத்தை பொறுத்தோ இதை பொறுத்தோ கிடையாது, மக்களோட மனநிலையை பொறுத்து தான். சட்டம் ஒழுங்குன்றது வந்து சட்டத்தை மீறது யார்? மக்கள் தான் மீறுறாங்க. அவங்கவுங்க தங்களுடைய இதை நினச்சிட்டு ஒழுங்காக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது வந்து அரசியலுக்காக சுட்டி காட்டுறதெல்லாம் வந்து இது அவங்களுடைய வேலை, வேறு வேலை கிடையாது. அதனால் மற்றபடி சட்டம் ஒழுங்குன்றதை பொறுத்தவரை அவங்க கடமையை செய்துட்ருக்காங்க. அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்துட்ருக்கு, போலீஸ் தன்னுடைய கடமையை செய்துட்ருக்கு. மக்கள் சார்ந்து இருக்கவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை வச்சு தான் சட்டம். ஒருத்தன் கொள்ளை அடிச்சுட்டு போகிறான், இது பண்ணுறான், அரசாங்கம் சொல்லுதா இல்லை போலீஸே சொல்லுதா கொள்ளை அடிச்சுட்டு போகிறன்னு சொல்லிட்டு? அது நடைமுறையில் எல்லா இடத்துலையும் எல்லா வீட்லேயும் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் நடக்கிறது எல்லாம். அது அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மக்களாக தங்களுடைய இதை அனுசரித்து அவங்க ஒழுங்காக நடந்துக்கினா, அதே சமயத்தில் போலீஸோட இது வந்து அவசியம்.